ஹலோ மதன், நான் தான் லலிதா பேசுறேன். I see. Quite interesting. Mm-hmm. Uh-huh. Mm. Thank you, dear. Very kind of you. உங்ககிட்ட இருந்து தான் நானும் டெலிபோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இதோ 10 நிமிஷம். எங்க மேனேஜர் இருக்கானே ஹிட்லர், அவனை எப்படியாவது ஏமாத்திட்டு வந்து சேர்ந்தானே. ஆமாமா, டெஃபினட்டா. Oh yes. Oh yes. Thank you. Definite. Very, very. Accountant sir. உங்க காதலி வீட்டை விட்டு பார்க்குக்கு புறப்பட்டாச்சு. நீங்களும் அங்க போயாகணும். வழக்கம் போல உங்க வேலையை நான் பார்க்கணும். அதானே வழக்கம் போல டிஃபனுக்குள்ள ரூபாயை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. என்னையா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இப்படி லஞ்சம் வாங்குற? என்ன? அப்போது சிவாஜி மாடியில் இருந்து இறங்கி வந்தார். நான் பிரபுவை பார்க்க வந்ததாக அவரிடம் கூறினேன். ஏனப்பா, என்னை பார்த்தால் நடிகராக தெரியவில்லையா என்றார். அவருக்கே உரிய தோரணையில், சிவாஜியை வைத்து பணம் இயக்க முடியவில்லை என்பதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு மிச்சமிருக்கும் ஒரே வருத்தம் என்றார் பாலமகேந்திரா. பராசக்தி தமிழகத்தில் மட்டுமன்றி இலங்கையிலும் 3க்கு மேற்பட்ட திரையரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடியது. 1953ஆம் ஆண்டு நடிப்பு சக்கரவர்த்தியின் முதல் திரைப்படமான பராசக்தியின் வரலாறு காணாத வெற்றி சாதனை கொண்டாட்டம் இலங்கையில் நடைபெற்றது. தமிழ் மொழியை தெளிவாகவும் மிக அழகாகவும் உச்சரித்து கம்பீர குரலால் தமிழர்களை கவர்ந்தெழுத்த மாபெரும் தமிழனை காண லட்சக்கணக்கானவர்கள் குவிந்து விட்டார்கள்.